குட் ஈவினிங் எவ்ரிஒன். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஃபோட்டோஷாப் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எப்படி இமேஜில் பொக்கே எஃபெக்ட் அப்ளை பண்ணுறதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். நான் ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணிக்கிறேன். Ctrl+O ஓப்பன் த ஃபைல். நான் பொக்கே எஃபெக்ட் அப்ளை பண்ண வேண்டிய இமேஜை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த இமேஜுக்கு மேலே தான் நம்ம பொக்கே எஃபெக்ட் அப்ளை பண்ண போகிறோம். நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கிறேன். Ctrl+O அகெயின் ஓப்பன் த ஃபைல். பொக்கே எஃபெக்ட் நீங்கள் கூகுளில் போய் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இமேஜஸ் உங்களுக்கு கிடைக்கும். இது அப்படியே கிளிக் அண்ட் ட்ராக் பண்ணி நீங்கள் ப்ரீவியஸ் டாக்குமெண்ட்டில் கொண்டு வந்துட்டு அப்படியே ரிலீஸ் பண்ணிக்கோங்க. Ctrl+T ட்ரான்ஸ்ஃபார்ம். Alt ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணி ஒரு கார்னர்லேருந்து அப்படியே இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. தென் ப்ரெஸ் என்டர். நீங்கள் எங்கேனாலும் அதனுடைய பொசிஷனை சேஞ்ச் பண்ணிக்கலாம். லேயர் பேனல் ஷார்ட்கட் கீ F7. லேயர் 1ல் தான் பொக்கே எஃபெக்ட் இப்போ ப்ளேஸ் ஆகிருக்குது. பிளெண்ட் ஆப்ஷனில் போயிட்டு நீங்கள் ஸ்க்ரீன் சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்க்ரீன் என்ன பண்ணும் அப்படின்னா, பேக்ரவுண்டில் இருக்க பிளாக் கலரை ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு டிரான்ஸ்பரண்டான அந்த பொக்கே எஃபெக்ட் மட்டும் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் ஒப்பாசிட்டி வேல்யூயும் லேயர் பேனலில் கம்மி பண்ணிக்க முடியும். இந்த வீடியோவில் எப்படி இமேஜுக்கு மேலே பொக்கே எஃபெக்ட் வித்தின் 1 செகண்டில் அப்ளை பண்ணுற பற்றி தான் இந்த வீடியோவில் பார்த்தோம். என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.